சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தாவேகா கட்சியின் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் குணா சரவணன். இவர் செஞ்சி, மேல்மலையனூர் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்களை நியமிக்க கட்சி தலைமைக்கு சிபாரிசு செய்ததாகவும் அதேபோன்று கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்ய தொடர்ந்து பணம் பெறுவதாக புகார் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் வெளியே வந்த முன்னாள் மேல்மலையனூர் ஒன்றிய கிழக்கு துணை செயலாளர் சரண் என்பவர் மாவட்ட செயலாளர் குணா சரவணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என்னை ஏண்டா கட்சியிலிருந்து எடுத்தீங்க? தளபதிக்காக தாண்டா கட்சியில் இருக்கேன். கட்சியில சேர்க்கும் போது எதுக்கடா ₹30,000 பணம் வாங்கினீங்க? அந்த பணத்தை திருப்பி கொடுங்கடா என கோபமாக பேசினார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் வடமேற்கு மாவட்ட செயலாளர் குணா சரவணனை கட்சியினர் அவரது அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இதையடுத்து விழுப்புரம் தாவேகா மகளிர் அணி பொறுப்பாளராக இருக்கும் ரோஸ்லின் என்பவரும் மாவட்ட செயலாளர் குணா சரவணன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் மாவட்ட செயலாளர் குணா சரவணன் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல் முகம் சுளிக்கும் வகையில் பேசுகிறார். நாங்கள் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து 2 முறை புகார் மனு அளித்தும் இதுவரைக்கும் தலைமை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எனக்கே பாதுகாப்பு இல்லாத போது என்னை பின்தொடர்ந்து இருக்கும் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? மாவட்ட செயலாளர் குணா சரவணன் பணம் கொடுத்தால்தான் கட்சியில் பதவி என்று மிரட்டுகிறார். மாவட்ட மகளிர் அணி பொறுப்பிற்காக ₹5,000 பணம் கொடுத்த பிறகுதான் எனக்கு மகளிர் அணியில் பொறுப்பு வழங்கினார் என ரோஸ்லின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இச்சம்பவம் செஞ்சி, மேல்மலையனூர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் விழுப்புரம் தாவேகா ஒன்றிய செயலாளரான ராஜதுரை என்பவர் மாநில நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவின் புகைப்படத்தை போட்டு பேனர் வைத்துள்ளார். இதை அறிந்த மாவட்ட செயலாளர் குணா சரவணன் அந்த பேனரை உடனடியாக கிழித்து போடுங்கள், இல்லையென்றால் அவ்வளவுதான் என கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். இது குறித்து ராஜதுரை கூறுகையில், கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலம் நிறைவேறாத நிலையில் மாவட்ட செயலாளர் குணா சரவணன் தாவேகா கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார். இங்கிருக்கும் தாவேகா கட்சியினர் திமுகவுக்கு பயப்படுகின்றனர். கட்சி பொறுப்புக்கு பணம் வாங்கும் மாவட்ட செயலாளர் மீது தலைமையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஸ்லி. நான் விழுப்புரம் வடமேற்கு மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி பொறுப்பாளராக பயணிச்சு வருகிறோம். மாவட்ட செயலாளர் குணசரவணன் பெண்களுக்கு முன்னுரிமை தர மாட்டாரு, பாதுகாப்பு தர மாட்டாரு, முகசலிப்பா ஒரு மாதிரியா பேசுறாரு. அவர் பார்க்க போனாலும் அவர் ரொம்ப நேரம் சென்று வராரு. எங்களுக்கு உள்ள உரிமை, பாதுகாப்பு எது தரவில்லை. நாங்கள் இப்படி பண்றாருன்னு தெரிஞ்சு மேலிடத்துக்கு போனோம். 2 பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம். எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை யாரும் தரவில்லை. அப்படி மீறி நான் குணசரவணன் வந்து பார்த்தா, நீ யார்கிட்ட போனாலும் என்கிட்ட தான் நீ வந்தாகணும் சொல்லிட்டு மனசு மூஞ்சி சலிக்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசுறாருன்னா, நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? அண்ணனை நம்பி, விஜய் அண்ணன் நம்பி தான் நாங்கள் இந்த கட்சியில் செயல்படுத்துகிறோம். எங்களை நம்பி 100 பெண்கள் இருக்கிறாரு. எனக்கே பாதுகாப்பு இல்லாத போது பெண்களுக்கு என் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வரும் என்று அவர் எங்களை மதிக்க மாட்டாருன்னா, ஒரு மூஞ்சி சலிக்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசுறாரு. காசு கேட்டாருன்னா என்னால் காசு கொடுக்க முடியாது சொன்னேன். நீ காசு கொடுத்தாதான் உன்னை அந்த பொறுப்புல நான் போடுவேன், என்ன அந்த பொறுப்பை விட்டு நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு போன்லயும் மிரட்டார். நேரில் 5,000 கேட்டாருண்ணா. என்ன காசு 5,000 கேட்டாரு. என்கிட்ட இல்லைன்னு சொன்னா, காசு கொடுத்தா மட்டும்தான் நான் உனக்கு பொறுப்பு தருவேன், இல்லை தர முடியாதுன்னு சொன்னாரு. வணக்கண்ணா, நான் விழுப்புரம் வடமேற்கு செஞ்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஊர் வந்து நீலாம்படி கடையில் புதூர். நான் மேல்மலையினர் ஒன்றிய செயலாளர் துணை செயலாளராக இருக்கேன். தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும், போன வாரம் வரைக்கும் கட்சியில் வந்து நான் ஒன்றிய செயலாளர் போஸ்டி போட்டு நான் எல்லாம் பேனர்லேருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தளபதி நிகழ்ச்சியிலேருந்து எந்த நிகழ்ச்சியிலேருந்து ஒரு நிகழ்ச்சி தவறாமல் எல்லா நிகழ்ச்சியும் வந்து மற்ற ஒன்று யார் போகிறாங்களோ இல்லை, நான் வந்து மாவட்ட செயலர் கூட தவறாமல் நான் கலந்துப்பேன் எல்லா நிகழ்ச்சியும். சரிங்களா? இது என்ன ஆச்சுன்னா, இப்போது தளபதி பிறந்த நாளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தளபதி கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு பேனர் டிசைன் பண்ணுறதுக்காக எல்லாருமே வெறும் மாவட்ட வரைக்கும் தானே ஃபோட்டோ போடுறாங்க. இப்போ பாஸ்கர் என்ன போடுறாங்க, இல்லை புஷி ஆனது அவர் ஃபோட்டோலாம் போடுறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி மாநிலத்தில் இருக்காங்களே புதுசாக வந்திருக்காங்களே எல்லாருமே, ஆதவர்ஜுனா இருக்காரு,
நிர்மலா நல்லா இருக்காங்களா, எல்லாருமே புதுசாக வரதால நான் என்ன பண்ணேன், எல்லாரோட ஃபோட்டோ மாநில யாரெல்லாம் பெரிய ஆள் போஸ்டிங் இருக்காங்களோ அவங்க ஃபோட்டோலாம் போட்டு நான் வந்து பேனர் வச்சேன். பத்தாவதுக்கு வந்து நான் தளபதி ஆஃபீஸ்லேயும் போய் நான் வச்சேன். இதை வந்து குரூப்பில் யாரோ இப்போ நான் ஸ்டேட்டஸ் வைக்க பார்த்துட்டு, நீ எதுக்குப்பா இந்த ஃபோட்டோலாம் இவங்க ஃபோட்டோலாம் நீ போடுற, இதெல்லாம் நீ போடக்கூடாது, நீ எத்தனை போஸ்ட் வச்சா அத்தனை போஸ்ட் எத்தனை என்கிட்ட கொடு, நான் காசு கொடுத்துட்றேன் அந்த போஸ்ட்டுக்கு, நீ போஸ்ட்லாம் ஒட்டக்கூடாது, இது பெரிய பிரச்சனை ஆகிடும், நாங்கள் மட்டும் தான் இருக்கணும், நாங்கள் மட்டும் தான் வளரணும், அந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசினாரு. அவர் பேசின ஆடியோ எல்லாமே இருக்குது, ஒன்றிய பேசின ஆடியோவும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா, தளபதி போடுறதால முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த பேனர் போடுறதை சைலண்டா விட்டோம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க, 3 நாள் கழிச்சு நாங்கள் பேனர் போய் அந்த போஸ்டர்லாம் நாங்களே தளபதி ஆஃபீஸில் போய் ஒட்டிட்டு வந்து மீறி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நான் சொல்ல கேட்காம நீ ஏன் போய் ஆஃபீஸ்லேயே போய் ஒட்டி வந்துருக்கீங்க, ஒரு என்ன தைரியம் இருக்கும். உடனே நம்ம எனக்கு ஒன்றிய செயலர் இருக்காரு, அவர் எனக்கு கால் பண்ணிட்டு வந்து, எப்பா சரண்ராஜா நான் அது மாதிரி திருமலை பேசுகிறேன், நீ வந்து பேனர் டிசைன் போடுறலப்பா, அந்த நீ டிசைன் எது வேணா பண்ணிக்கோ, நீ தளபதினா போட்டுக்கோ, யாரா போட்டுக்கோ, ஆனால் உனக்கு கொடுத்த போஸ்டிங் மட்டும் நீ போடாத, உன் போஸ்டிங் எடுத்தாச்சுப்பா. நான் என்ன கேட்டேன், யார்ப்பா எடுத்தது போஸ்டிங்னு அப்படி கேட்டேன். உனக்கு யார் கொடுத்தது போஸ்டிங்னாரு, நீங்கள் கொடுத்தீங்க, மாவட்ட செயலர் கொடுத்தாரு, நாங்கள் 2 பேர் தான் எடுத்தோம், மாநிலமே எடுத்துச்சு, பொதுச்செயலரே எடுத்துட்டாரு, புஷியானதே எடுத்துட்டாரு, நீங்கள் போஸ்டிங் கிடையாது. என்ன காரணத்தை சொல்லுனேன். இல்லைப்பா நீ கட்சிக்கு வந்து நிகரமாக வேலை செய்கிற, என்ன பண்ணீங்க, என்ன இது வரைக்கும் நான் தளபதிக்காக இப்போ அப் டு டேட் பொதுச்செயலர் தங்கத்தரையிலுக்கு வந்தார், இப்போ மலையனூருக்கு, அவரு கூட ஃபோட்டோ வரைக்கும் ஆகிட்டு இருக்குது. பரணியான கூட எடுத்த, காஞ்சிபுரத்தில் களஞ்சியம் அந்த அண்ணா இருக்காரு பார்த்தீங்களா, தென்னரசு அந்த அண்ணா கூட நின்று ஃபோட்டோ எடுத்து எல்லாமே வந்து நல்லா பார்த்து நல்லபடியாக தான் அமிச்சோம். ஒரு பாஸ்கர் அண்ணா இங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பாஸ்கர் அண்ணன் இருக்காரு இங்க செஞ்சில. இது என்னன்னா, இன்ன வரைக்கும் பாஸ்கர் அண்ணாக்கு வந்து தளபதி பொதுச்செயலாளர் வந்து நான் தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்க, கட்சியில் போயிட்டு உனக்கு வந்து இளைஞரணி செயலாளர் கொடுத்துறப்பா சொல்லிட்டு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. அது மாரி இவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் பத்தாவதுக்கு வந்து எங்க அந்த கௌரவ குறைச்சல்லாம் வந்து பாஸ்கர் அண்ணா வந்து மக்கள் செல்வாக்கில் வந்து அதிகமா இருக்காரு செஞ்சில. இப்போ தளபதி வந்து சிஎம் ஆனாக்கா பாஸ்கர் அண்ணாக்களை கொடுத்தாக்கா கண்டிப்பா வந்து பாஸ்கர் அண்ணா வந்து எல்லா மக்களையும் கவர் பண்ணுவார். அந்த ரீசனுக்கு வந்து இவரை வந்து கொடுத்துட்டாங்களே, அதனால பாஸ்கரை வந்து எந்த காரணத்துக்காக உள்ள எந்த ஒரு செயற்குழு உறுப்பினர், எந்த ஒரு நார்மலா அடிப்படை உறுப்பினர் கூட வந்து சேர்க்க மாட்டாரு. அவரு கூட இப்ப என்ன சண்டை வாங்கினா, என்ன வந்து வர சொன்னாங்கண்ணா, கிளை செயலாளர் நீலாமணி கிளை செயலாளர் இவனை வர சொன்னாங்க. நான் வந்து ஒன்றிய துணை செயலாளர் இவனும் சொன்னாங்க. உள்ள செயற்குழு மீட்டிங் போட்டாங்க. நாங்க போனதுல இருந்து செயற்குழு மீட்டிங் போட்டிருந்தாங்க, வர சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து என் போஸ்டிங் பார்த்தா இன்னொருத்தருக்கு சால்வ் போட்டு என் போஸ்டிங் அவருக்கு அறிவிக்கிறாங்க. இதுதான் விஷயம். அதே மாதிரி என்கிட்ட நான் என்ன பண்ணேன், உங்க காசு வந்து கொடுக்க முடியாதுன்ட்டார். ஃபர்ஸ்ட் நீ வந்து கட்சிக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வா, நீ கொடுத்த போஸ்டிங் டிடி காசுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றி சில சொன்னாரு. அது எப்படின்னா, நான் கட்சிக்கு வேலை செஞ்சேன், நீ எப்படி காசு கொடுக்காம போவேன்? நான் வந்து காசுக்காக நான் பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கல. எனக்கு வந்து டிடி அமௌண்ட் எடுக்கணும். நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டு போறேன் கட்சிக்காக. நான் வந்து அதெல்லாம் வந்து குறை சொல்ல போய் எது நான் பண்ண போறது. நான் இது வரைக்கும் 4 லட்சம் வேலை பண்ணிருக்கிறேன். எல்லா 30,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 30,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய செயலர்கிட்ட கொடுத்தேன். ஆமா, 1000, 9,000 5 டிடி அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றிய செயலாளர் பதவிக்கு டிடி அமௌண்ட் எடுத்தாதான்ப்பா போஸ்டிங் நிரந்தரமா இருக்கும். அதுக்காக வந்து 30,000 ரூபாய் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் 10,000, அப்புறம் 5,000, அப்படி 10,000 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு அதுக்கு ப்ரூஃப் வாங்கிட்டு ஜிபேல இருக்கு. எல்லாருமே என்ன விஷயம்னா, இங்க செஞ்சி சுத்தி வட்டாரம் நடக்கிற விஷயம். இது வரைக்கும் அவர் மாவட்ட செயலர் ஆயிருக்காரு. செஞ்சி தொகுதியிலையும் மலை அந்த திருமலை வந்து மேல்மலை ஒன்றிய செயலாளர் அவர் இடத்துலயும் நெடுஞ்செய இருக்கிறார் சொல்லிட்டு கொடியேற்ற முடியல. இவர் மாவட்ட செயலர் ஆயிருக்காரு செஞ்சில. அவர் தொகுதியில அவரால் கொடியேற்ற முடியல. இவர் வந்து டிஎம்கேக்கு பயந்து வந்து நான் வந்து பண்ண முடியாதுப்பா, என்னோட பெரிய தலைலாம் இருக்குதுங்க கட்சியில, அதனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் போய் ஆகணும். இப்படி வந்து எங்க கிட்ட நாங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, ஏன்னா இன்னும் செஞ்சிலே கொடியேற்றாம இருக்கிறீங்க, ஒரு நீர்மோர் பந்தல் கூட செஞ்சில ஓப்பன் பண்ண முடியல. நான் எல்லாமே நான் பண்ணிருக்கேன், A to Z நான் பண்ணிருக்கேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணிருக்கேன். நான் வந்து மாற்று கட்சி ஏடிஎம்கே இந்த கட்சிலாம் நான் வரலண்ணா. தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதிக்காக நான் வந்திருக்கேன். இன்னுமே தளபதிக்காக நான் இருப்பேன். நான் தளபதி விட்டு நான் போறது கிடையாது. நான் எனக்கு என்ன கொரோனா வந்து என்னை ஏன் துணை செயலர் எடுத்தாங்க, அவரு பாஸ்கரன் நான் போய் பார்த்ததுக்கு இந்த தப்பா, அதுதான் அவர் யாரு, அவர் மாற்று கட்சி அளவு, அவரை நான் வந்து ஏன் போய் பார்த்தேன், இந்த காரணம் சொல்லிட்டு தான் என்ன வந்து கட்சியில இருந்து தூக்கி இருக்காங்க. சொல்றாங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது, உன் போஸ்டிங் எடுத்துட்டாங்க. ஆமா, என் கட்சி பதவி எடுத்துட்டான்றாங்க. ஆமா, இது சம்மந்தமா நாங்க கட்சி ஆபீஸ்க்கே போனோம். போன வாரத்துக்கு நான் 50 பேர் கூட்டிட்டு வேன்ல கார்ல எல்லாம் போயிட்டு வந்தோம். கூட்டு போய் பார்த்துட்டு வந்து எங்க இருப்பா எங்களோட என்ட்ரி ஃபுல்லா அங்க நோட் ஆயிருக்குது. 2ஆம் தேதி போனோம், கரெக்டா 2ஆம் தேதி போனோம். நீங்க போய் பாருங்க. 2ஆம் தேதி ஃபுல்லா நாங்க 50 பேர் போய் லிஸ்ட் இருக்கோம். பொதுச்செயலாளர் கிட்ட போய் பேச போயிருக்கோம். பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு, நான் மதுரை போயிருக்காரு, அதனால இங்க இது பண்ண முடியாதுப்பா. அது லெட்டர்லாம் இருக்குது, அப்புறம் கொடுக்கலாம்டா. பெண்களை வந்து தரகுறவா பேசியிருக்காரு. பெண்களை மாவட்ட செயலாளர் ஆமா, ஆடியோ இருக்கு, லெட்டர் எல்லாமே இருக்கு.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.